வணக்கம், வெல்கம் டு ஸ்வாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புளியோதரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சாதத்தை இந்த மாதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ சாதம் நல்லா வாசமாக இருக்கும். பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை கரைச்சிக்கலாம். 2 லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிப்போம். கடாய் வச்சுட்டு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். புளியோதரைக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், இப்போ இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சத்தை சாப்பாடு கலக்கும் போது சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதி பவுடர் வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சாதத்திலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்டியான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.